கேரள மாநிலம் திருச்சூரில் இன்று அதிகாலை அடுத்தடுத்து 3 ஏடிஎம் மையங்களில் ரூபாய் 65 லட்சம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? நாமக்கல் அருகே போலீசாரால் நடத்தப்பட்ட என்கவுண்டர் சம்பவத்தில் திருச்சூரில் கொள்ளையடித்து விட்டு தப்பிச் சென்ற கொள்ளை கும்பலைச் சேர்ந்த கொள்ளையன் ஒருவன் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டிருக்கிறார். மற்றொரு நபர் துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்து ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதே வேளையில் இந்த என்கவுண்டர் சம்பவத்தில் காவல் ஆய்வாளர் தவமணி மற்றும் உதவி ஆய்வாளர் ஒருவருக்கும் காயம் ஏற்பட்டதாகவும் அவர்களை மேல் சிகிச்சைக்காக தற்பொழுது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கிடையில பிடிபட்ட இந்த கொள்ளை கும்பல் குறித்த பல்வேறு தகவல்களை தொடர்ந்து நாமக்கல் மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணா தலைமையிலான காவல்துறையினர் அந்த தகவலை திரட்டக்கூடிய பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அவ்வாறு திரட்டப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த பிடிபட்ட கும்பல் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த மேவாட் எனும் பகுதியில் இயங்கக்கூடிய பிரபலமான கொள்ளை கும்பல் என்பது தெரிய வந்திருக்கிறது. அந்த கொள்ளை கும்பலை காவல்துறையினர் இதற்கு முன்பு தமிழகத்தில் நடந்த இது போன்ற சம்பவங்களில் அங்கே சென்று, அதாவது ஹரியானா மாநிலத்திற்கே சென்று கைது செய்திருக்கிறார்கள். இந்த சூழலில் தான் தொடர்ந்து தமிழகத்தில் இந்த கும்பல் ஊடுருவாமல் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த நிலையில தமிழகத்தினுடைய அண்டை மாநிலமான கேரளாவிலே இது போன்ற ஒரு கொள்ளையை நிகழ்த்திவிட்டு அவர்கள் தப்பிச் செல்லும் பொழுது காவல்துறை மீண்டும் தமிழக காவல்துறையிடமே இந்த கும்பல் சிக்கி இருக்கிறது. தமிழக காவல்துறையிடமிருந்து அவர்கள் தப்பிச் செல்ல முயன்ற பொழுது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் ஒருவர் கொல்லப்பட்டு ஒருவர் படுகாயமடைந்து மீதம் இருக்கக்கூடிய ஒரு 5 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 5 நபர்களிடமும் தொடர்ந்து விசாரணை நடத்தப்படுகிறது. இதுல என்கவுண்டரில் கொல்லப்பட்ட அந்த நபர் தான் கண்டெய்னரை ஓட்டி வந்திருக்கிறார். அவர் பேர் ஜமாலுதீன் என்பதும் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அசார் அலி என்ற மற்றொரு நபர் மீது துப்பாக்கி கொண்டு பாய்ந்ததில் அவர்கள் தொடர்ந்து மருத்துவமனையிலே சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காவல்துறையினர் இது குறித்து தொடர் விசாரணையிலே இறங்கி இருக்கிறார்கள். விசாரணையில் கிடைத்த தகவலை திரட்டி கேரள மாநில காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சூரில் இருந்து ஒரு தனிப்படை ஒன்று கிளம்பி தற்பொழுது அவர்கள் நாமக்கல் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில தமிழக காவல்துறை, அதாவது நாமக்கல் மாவட்ட போலீசாரே பெரும்பகுதியில் இது தொடர்பான இந்த குற்றவாளிகள் குறித்த பின்னணி குறித்து விசாரணையை நடத்தி பல்வேறு தகவல்களை திரட்டி இருக்கிறார்கள். இந்த பிடிபட்ட இந்த கண்டெய்னர் லாரி எப்படி தமிழக காவல்துறை அதிரடி காட்டி பிடித்தது, அதாவது துப்பாக்கியுடன் சென்ற தமிழக போலீசார், அதாவது நாமக்கல் மாவட்ட போலீசார் எப்படி பிடித்தது, தமிழக காவல்துறைக்கு எப்படி இந்த தகவல் கொடுக்கப்பட்டது, எப்படி கண்காணித்தார்கள் போன்ற தகவல்கள் எல்லாமே காவல்துறை தரப்பில் இருந்து வெளியாகி இருக்கிறது. அதாவது திருச்சூரில் அதிகாலை 3 மணியிலிருந்து 4 மணிக்குள் இந்த 1 மணி நேரத்திற்குள் அடுத்தடுத்து 3 SBI ATM மையங்களில் வெல்டிங் இயந்திரங்களை பயன்படுத்தி, கேஸ் வெல்டிங் இயந்திரங்களை பயன்படுத்தி உடைத்துவிட்டு 65 லட்சம் ரூபாய் பணத்துடன் கொள்ளையடித்து விட்டு அவர்கள் கிரிட்டா வெள்ளை நிற காரில் தப்புகிறார்கள். பிறகு அவர்கள் கேரள எல்லையை கடப்பதற்குள் ஏற்கனவே திட்டமிட்டபடி மறைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னரில் ஏறி இந்த காரையும் அந்த கண்டெய்னருக்குள் மறைத்து கொண்டு அந்த கண்டெய்னருக்குள் தப்பி வருகிறார்கள். வடமாநிலத்திலிருந்து இங்கே தென்னிந்திய பகுதிகளுக்கும் தென்னிந்தியாவிலிருந்து வடமாநிலத்திற்கும் கண்டெய்னர்கள் பெரும்பாலும் தேசிய நெடுஞ்சாலைகளில் அதிகமாக பயணிக்கும். அதுபோன்று இந்த கண்டெய்னரில் சென்றால் காவல்துறையினுடைய கண்காணிப்பை மீறி சென்று விடலாம் என்பதனால் அவர்கள் தப்பி வந்திருக்கிறார்கள். இப்படி திருச்சூரில் இருந்து பாலக்காடை கடந்து வரக்கூடிய ஒவ்வொரு சுங்கச்சாவடியிலும் போலீசாருடைய கண்காணிப்பை மீறி இவர்கள் தப்பி இருக்கிறார்கள். இதற்கிடையில இந்த கண்டெய்னரை அடைவதற்கு முன்பு வரை கண்டெய்னரில் ஒரு நபர் மட்டுமே கொள்ளையன் தயார் நிலையில் இருந்திருக்கிறார். 6 நபர்கள் இந்த காரிலேயே தப்பி வந்திருக்கிறார்கள். வரும்பொழுதே அவர்கள் போலியான வாகன பதிவெண்ணை பயன்படுத்தி அவர்கள் தப்பி வந்ததும் தெரிய வந்திருக்கிறது.